கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இயேசு மனுஷகுமாரனாக பூமியில் வெளிப்பட்ட போது ஜனங்கள் மத்தியில் போதகம் பண்ணி அவர்களுக்கு அநேகம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறை பொருள்களை வெளிப்படுத்துவேன் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இயேசு ஜனங்களோடு பரலோக ராஜ்யத்தை குறித்தும் மனம் திரும்புதல், தாழ்மை, ஜெபம், அன்பு, இரக்கம், விடாமுயற்சி, விசுவாசம் இவைகளை குறித்து உவமைகளாக பேசினார். இன்று இயேசு கூறிய அநேகம் உவமைகளில் இருந்து அநீதியான உலக பொருளை கொண்டு சிநேகிதர்களை சம்பாதியுங்கள் என்பதை குறித்து இயேசு கூறிய அநீதியுள்ள உக்கிரானக்காரன் எப்படி புத்தியாக நடந்து கொண்டான் எனும் இயேசு கூறிய உவமையை குறித்து நாம் பார்க்கலாம். இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஓர் உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுவதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து இப்படி கேள்விப்பட்டது என்ன? உன் உக்கிரான கணக்கை எனக்கு ஒப்புவி. இனிமேல் நீ உக்கிரானக்காரனாய் இருக்க கூடாது என்றான். உக்கிரானக்காரன் இதை கேட்டபொழுது, நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே. கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படிக்கு செய்ய வேண்டியது இன்னது என்று எனக்கு தெரிய வந்தது என தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன் பட்டவர்களை ஒவ்வொருவனாக அழைத்து 100 குடம் எண்ணெய் கடன் பட்டவனின் சீட்டை வாங்கி 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். மற்றொருவன் 100 கலம் கோதுமை கடன் பட்டிருந்தான். அவனை நோக்கி, நீ 80 என்று எழுதிக்கொள் என்றான். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் நடந்து கொண்டான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாக ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் உலகத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படிக்கு அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தில் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? ஆகவே எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று கூறினார். இயேசு கூறியவைகளை பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷர்களுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது என்று கூறினார். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் பெருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என வேதம் நமக்கு சொல்லுகிறது.
நாம் நம்மிடத்தில் காணப்படும் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாது நம்முடைய ஜீவனை காத்து நமக்கு நித்திய ஜீவனையும் இரட்சிப்பையும் கொடுத்த ஜீவனுள்ள தேவனை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் நாம் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். வேதத்தில் இயேசுவை காண ஆசையாய் இருந்த ஆயட்காரனாகிய சகேயு இயேசு தன்னிடத்தில் வந்தபோது மனம் திரும்பி இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்பச் செலுத்துகிறேன் என்று கூறி இயேசு கொடுத்த இரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். சகேயுவின் மனம் திரும்புதலும் இயேசுவின் மீது அவன் வைத்த நம்பிக்கையும் அவனுக்கு இரட்சிப்பை கொடுத்ததை நாம் காணலாம். இயேசு கூறிய இந்த உவமை நாம் இவ்வுலகத்தில் தரித்திரர்களாக இருந்தாலும் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகும்படியே தேவன் விரும்புகிறார் என நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் தொடர்ந்தும் இயேசு கூறிய உவமைகள் எனும் தொடரில் இயேசு கூறிய உவமைகளையும் அதன் பின்னணியையும் அவர் வெளிப்படுத்திய மறைபொருளையும் அது நமக்கு எவைகளை கற்றுத் தருகிறது என்பதையும் தொடர்ந்து வரும் நாட்களில் நாம் பார்க்கலாம். மற்றுமொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.